ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என் பேர் மித்ரா. நான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட். எப்போல்லாம் நான் இங்கே வரணும் அப்போல்லாம் எனக்கு நிம்மதியாக இருக்குது. எப்பவும் போல தான் நான் யதார்த்தமாக போனேன். ஆனால் இந்த ஒரு நாள் என் லைஃப்பை மாற்றும்னு நினச்சி கூட பார்க்கல. பிகாஸ் அன்றைக்கி தான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். Faint sound of thunder. Cloudy skies. Perhaps it will rain. Will you stay here with me? எக்ஸ்கியூஸ் மீ. ஒன்றும் இல்லை. உன் பேர் என்ன? நான் ஏன் உங்ககிட்ட என் நேம்லாம் சொல்லணும்? சும்மா தெரிஞ்சுக்கதான். ஓ, என் பேர் மித்ரா. உங்கள் பேர்? மைக்கேல். நீ எந்த காலேஜ்? நான் காலேஜ் படிக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எந்த ஸ்கூலில் கலெக்டர்ஸ்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க? அது என்னவோ கரெக்ட் தான். நான் விபிடி காலேஜ். நீங்கள்? நானும் அதே காலேஜ் தான். ஒரு நிமிஷம், நீங்கள் தான் அந்த எஸ் மைக்கேலா? கடைசியாக கண்டுபிடிச்சிட்ட போல. ஓ, நீங்கள் சீனியர் ப்ளஸ் காலேஜ் டாப்பரா? இந்த சீனியரு காலேஜ் டாப்பரு இதெல்லாம் வேண்டாம். மைக்கேல் அவ்வளோதான். சரிங்க மைக்கேல். நான் ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்னேன், அதோட அர்த்தம் என்னென்னு புரிஞ்சுதா? இல்லை, புரியல. சரிங்க ஜூனியர். சரிங்க சீனியர். எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் புரியல. ஏன் என் அண்ணனை கொண்டவன் கூட இப்படி நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்னு. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது? எல்லார் லைஃப்லையும் வர மாதிரி ப்ரப்போசல். அப்படியே என் லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. பட் அந்த ஒரு நாள் எங்கடி இருக்கிற? பார்க்ல தான். எப்ப பார்த்தாலும் அந்த பார்க்லயே இருக்க. அப்படி அந்த பார்க்ல என்ன தாண்டி பண்ணுவ? ஓ, இப்பதான் புரியுது. என்ன புரியுது? நீ எதுக்கு பார்க்ல உட்கார்றன்னு இப்பதான் புரியுது. புரியுதுல்ல, அப்புறம் என்ன? சரி, நான் ஒன்னு சொல்றேன், தப்பா நினைச்சுக்க. நீ தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, சொல்றேன். என்னது? சொல்லு. தயவு செஞ்சு உன் பாய் ஃப்ரெண்ட் எங்க தூரமா போக விட்டுறாத. ஏன்? ரோஷினிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்ல. அவ என்ன பண்ணா, அப்படிதான் அவ பாய் ஃப்ரெண்டு வெளியூருக்கு வேலைக்கு அனுப்பிச்சு வச்சா. போனா என்ன பண்ணா, ரோஷினி ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணு கூட போலியா? அதேதான் நானும் சொல்றேன். நீயும் பாய் ஃப்ரெண்ட் நீங்க போக விட்டாது, சரியா? ஹலோ, கேக்குதாடி? ஓகே, நான் பார்த்துக்கிறேன்.
என்ன அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை. என்னாச்சு சொல்லு. என்னாச்சுன்னு தெளிவாக சொல்லு. எனக்கு பயமாக இருக்குது. எதுக்கு பயமாக இருக்கு? நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டுக்கும் அவங்க பார்ட்னருக்கும் லாங் டிஸ்டன்ஸ்னால பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு. அந்த மாதிரி நமக்கும் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. இதுக்கே எப்படின்றியே? நான் இன்னும் 2 நாளில் வேலூர் போகிறேன். என்னது, வேலூர் போறியா? ஆமாம் போகிறேன். என்ன இப்போ? அதெல்லாம் போகக்கூடாது. லூஸ் மாதிரி பேசாதடி. நான் போவேன். நான் இப்போ நீ போகக்கூடாது. நான் போவேன், அவள் தான். நீ போகக்கூடாது. ஏய் நான் போவேன்டி. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இப்போ நான் தான் உனக்கு என்னாச்சு? எதுக்கு இப்போ நீ அழுவுற? என்ன பாரு பாரு. என்னாச்சு நீ இப்போ நீ அழுவுற? நீ போகாத. நான் போயிட்டு வந்துடுறேன். நீ போகாத. இங்கே பாரு, நான் உன்னை விட்டு தூரமாக போகிறேன்னு தான் சொன்னேன். உன்னை விட்டு போவேன்னு சொல்லவே இல்லையே. இங்கே பாரு, செத்தாலும் சாவனை தவிர உன்னை விட்டுலாம் போக மாட்டேன், சரியா? நான் திரும்ப வருவேன். இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. நான் திரும்ப வந்துடுவேன்டி, பயப்படாத, சரியா? நான் ஊருக்கு போகிறேன்னு தெரிஞ்சும் வராமல் இருந்திருக்கா. நல்லா பண்ணுறீங்கடி லவ். ஹலோ, இன்னைக்கு அங்கே வரலன்னு நீ கோவமாக இருப்பேன்னு தெரியும். நான் அழுவ விரும்பும்போது உண்மையிலே அழுவது சரியா? நான் அழுவும்போது உண்மையிலே நீ என் கூட இருப்பியா? அது சில நேரத்தில் கஷ்டம்தான், அது எனக்கு தெரியும். ஆனாலும் நீ என் கூட இருப்பியா? நான் அழக்கூடாது, இருந்தாலும் என் கண்ணில் தண்ணி வருது. I'm sorry. I'm sorry. இது வரைக்கும் அவன் என்ன சொன்னான்றதும் தெரியும், அவன் யாருன்றதும் தெரியும். எல்லாரும் நினச்சிட்டு இருக்கானுங்க இந்த கதை அவனுங்கிட்ட இருந்து ஆரம்பிச்சதுன்னு. ஆனால் யாருக்குமே தெரியாது இந்த கதை எங்கே ஆரம்பிச்சதுன்னு. ஹலோ, சொல்கிறா? நீ சொன்ன மாதிரியே தான் எல்லாமே நடந்துச்சு. நீ சொல்லு, இப்போ நான் என்ன பண்ணணும்? அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லினே இரு. அப்போ நான் வச்சிடுறேன். சரி வச்சிட்றேன். ஜானை கேட்டால் அவன்கிட்ட இருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவான். அது டேனியை கேட்டால் அவன்கிட்ட இருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவான். சொல்லு. எப்படிடா நீ சொன்ன மாதிரி எல்லாம் அப்படியே நடக்குது? அப்போ கன்ஃபார்மாக ஆதி தானே? ஆமாம், ஆதி தான். இப்போ நீ சொல்லு, அடுத்து நான் என்ன பண்ணணும்? அத்தா, அவனெல்லாம் சின்ன வயசுலேயே கள்ளிப்பால் ஊற்றி கொண்டு இருக்கணும். சரி நான் பார்த்துக்கிறேன், வை. உண்மையிலேயே இந்த கதை எங்கே ஆரம்பிச்சதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் விட்டு வராமல் இருந்திருக்கலாமோன்னு தோணுது. அதை விட்டு வர வேண்டியது சூழ்நிலை இல்லை, கட்டாயம். இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து நிற்கிறேன். போன வாட்டி பண்ண தப்ப இந்த வாட்டி நான் பண்ண மாட்டேன். இந்த தடவை மொத்தமாக முடிச்சுட்டு வந்துடுறேன்.